சரிங்க. இந்த அனிமியா பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி சரி செய்து தலைமுடி உதிர்தல நம்ம சரியாக்க முடியும்? இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிகமான தலைமுடி உதிர்தல் இருந்துச்சுன்னா, டாண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டாண்ட்ரஃப் இருந்தாலும் நமக்கே தெரியாம நெறைய ஹேர் ஃபால் நடக்கும். இப்ப இந்த அனிமியா பிரச்சனையும் சரி செய்து, தலைமுடி உதிர்தலும் நம்ம எப்படி சரி செய்யலாம்? அப்படின்றத பார்க்கலாம். இந்த அனிமியா பிரச்சனை சரி செய்யணும்னா, உணவு முறை நேச்சுரலா நம்ம எடுக்கக்கூடிய சில உணவு முறைகள நம்ம பார்க்கலாம். இதில பேசிக்கா கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, பலரும் நம்ம நெறைய கீரை வகைகள யூஸ் பண்ணியிருப்போம். இதில இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ரத்த சோகை அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு சீக்கிரம் க்யூர் ஆகும் அப்படின்னா, எந்தெந்த முறை அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்ததாக மணத்தக்காளி கீரை ரொம்ப முக்கியமானது. ஸோ ரெகுலரா இந்த மணத்தக்காளி கீரைய நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மணத்தக்காளி கீரைய வந்து பொடியாக பயன்படுத்தலாம். இல்ல கீரைய நம்ம வந்து கடையலாக பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்ததாக இது பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மணத்தக்காளி நெய் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இத எப்படி நம்ம செய்யலாம்னா, ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து இந்த மணத்தக்காளி நெய்ய வந்து நம்ம பயன்படுத்தலாம். கீரை அந்த மணத்தக்காளி கீரையை கொண்டு வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு, மிக்ஸியில அரைச்சு அது பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதில வந்து ஒரு 1 கேஜி 1 கிலோவோ இல்ல 1/2 கிலோ நெய்யோ நமக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துட்டு, இந்த பேஸ்ட் வந்து நெய்யில நல்லா கலந்து வச்சுடணும். இதில வந்து பார்த்தோம்னா, ஒரு 50 கிராம் அளவுக்கு இப்போ வந்து 1/2 கிலோ நெய் இருக்கு அப்படின்னா, இதில வந்து ஒரு 250 கிராம்ஸ் அந்த மணத்தக்காளி கீரைய அரைச்சு நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த பேஸ்ட் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்து நெய்யில கலந்து வச்சுடணும். இதில ஒரு 100 கிராம் அளவுக்கு அதிமதுரம் பொடி நம்ம சேர்த்துடணும். ஏலக்காய் பொடி ஒரு 100 கிராம் இதில சேர்த்துடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இத வந்து அடுப்புல வச்சு நம்ம காய்ச்சிக்கிட்டே வரும்பொழுது, இந்த மூலிகை எல்லாமே நெய்யோடு சேர்ந்து காய்ச்சி நமக்கு பதமான ஒரு நெய் நமக்கு கிடைக்குது. அந்த மூலிகைகள் எல்லாமே அடியில தேங்க ஆரம்பிச்சுரும். ஸோ இத வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா, இந்த நெய் ரெகுலரா நம்ம சாப்பிடும்பொழுது ஹேர் குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பித்தம் நம்ம உடல்ல இருந்து குறையறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம்.